ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அலகு 3 இயற்கணிதம் பயிற்சி 3.19 13வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். கணக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கான புது வியூஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ஏற்றிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் ஆகிற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ இப்போ வாங்க என்ன கேட்டுருக்காங்க பார்க்கலாம். A = 3 1 -1 2 எனில் A² - 5A + 7I2 = 0 என நிறுவுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், இப்போ இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது A² - 5A + 7I2 = 0ன்னு நிறுவ சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம 0ன்னு ப்ரூவ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம முதல்ல இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எடுத்துருந்தீங்க. A² - 5A + 7I2 = 0. இதுதான் என்னென்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம LHS RHSன்னு எடுத்துக்கலாம். ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது LHS, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட். இந்த பக்கம் இருக்கிறது RHS, அதாவது ரைட் ஹேண்ட் சைட். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்கலாம். LHS = A² - 5A + 7I2. ஓகேங்களா? LHS எடுத்தாச்சு. இப்போ இந்த LHSல இருக்க எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல A² இருக்குது. ஸோ நம்ம A² கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு -5A இருக்குது. -5A கண்டுபிடிக்கணும். அப்புறம் 7I2. இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம முதல்ல A² கண்டுபிடிக்கலாம். A² இருக்காங்க. A² என்ன, ஏவை 2 வாட்டி போட்டு மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் என்னென்னா A². ஸோ ஏவோட வேல்யூ எடுத்து எழுதிங்க. 3 1 -1 2. மறுபடியும் எழுதிங்க 3 1 -1 2. இதுதான் என்னென்னா A². இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணோம். அணிகளின் பெருக்கல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலனா பரவாயில்ல, இப்போ நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ இந்தமாரி 2 அணிக்கோவை கொடுத்துறேன். இந்த அணிகளை நம்ம எப்படி பெருக்கணும்னா, முதல் அணியில் இருக்க நிறையையும் இரண்டாவது அணியில் இருக்க நிரலையும் பெருக்கணும். உங்களை நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். முதல் அணியில் இருக்க நிரல் இதுதானே நிறை. முதல் அணியில் இருக்க நிறை இதுதானே நிறை. இந்த நிறையையும் இரண்டாவது அணியில் இருக்க நிரல் இந்த நிரலையும் பெருக்கணும். ஓகேங்களா? அதாவது இந்த டைரெக்ஷனில் பெருக்கணும். 7 ஞாபகம் வச்சுங்க. இந்த டைரெக்ஷனில் நம்ம பெருக்கணும். ஓகேங்களா? சரி பாருங்கள், இந்த டைரெக்ஷன் வருதா? அப்போ இந்த டைரெக்ஷனில் இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். நான் பண்ணுறேன் பாருங்கள். இந்த 7 டைரெக்ஷனில் மல்டிப்ளை பண்ணோம். அப்போது 3 3s எவ்வளோ? 9. மைனஸ் பண்ணோம், மல்டிப்ளை பண்ணோம். -1 × 1 1 1s 1. ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ என்ன வரும்? இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு 3 3s 9 போட்டோம். நெக்ஸ்ட்டு 1 1s 1. 1 முன்னாடி மைனஸ் இருக்குது. ஸோ -1. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு போட்டாச்சு. அப்படியே செகண்ட் இந்த ஸ்டெப்பை மாற்றணும். முதல்ல இந்த 7 முடிஞ்சதா? அடுத்து நெக்ஸ்ட்டு இது. அப்படியே முதல் நிறையை வச்சு இரண்டாம் நிறையோட பெருக்கணும். ஓகேங்களா? அப்போது 3 1s 3 1 2s 2. ஸோ +2 பை. இப்போ என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட்டு இந்த கீழே 2 நிறை இருக்குது பார்த்தீங்களா? இந்த நிறையையும் இந்த முதல்ல இருக்க நிரலையும் பெருக்கணும். ஓகேங்களா? முதல்ல இதையும் நெக்ஸ்ட்டு இதையும் பெருக்கணும். இப்போ கீழே இருக்க இந்த 2 நிறையை வச்சு இந்த 2 நிரலையும் பெருக்கணும். அப்போது 1 3s எவ்வளோ? 3. 1 முன்னாடி மைனஸ் இருக்குது. ஸோ -3. 2 1s எவ்வளோ? 2. 1 முன்னாடி மைனஸ் இருக்குது. ஸோ -2. அவ்வளோதான். இதை வச்சு இதை பெருக்கி வச்சா மறுபடியும் இந்த 2 நிறைய வச்சு இந்த நிரலை பெருக்கணும். 1 1s எவ்வளோ? 1. மைனஸ் இருக்குன்றதுனால -1. 2 2s எவ்வளோ? 4 +4. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம எப்படி பண்ணணும் பாருங்கள். 9 - 1 8. 3 + 2 5. -3 -2 -3 -2 இருக்கா? அப்போ நம்ம ப்ளஸ் பண்ணணும். ஸோ ப்ளஸ் பண்ணால் எவ்வளோ? 3 × 2 5. மைனஸ் இருக்குன்றதுனால -5. 4 - 1 எவ்வளோ? 3. ஓகேங்களா? இதுதான் என்னென்னா A² வேல்யூ. ஓகேங்களா? கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் நம்ம A² கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? -5A கண்டுபிடிக்கணும். சரி வாங்க, இப்போ -5A கண்டுபிடிக்கலாம். -5A = சாரி ஃப்ரெண்ட்ஸ், -5A வராது. ஒன்லி 5A மட்டும்தான் வரும். ஏன்னா இங்கே பாருங்கள், ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருவோம்? A² - 5A + 7I2 இருக்கா? இந்த -1 + 1 வந்து ஈக்குவேஷனில் இருக்குது. ஸோ நம்ம அதை எடுத்துக்கூடாது, சம்மா எடுத்துக்கூடாது. ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்டு A² கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு இருக்கிறது 5A. இதை மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 5A = 5 ஃபஸ்ட்டு போட்டுங்க. நெக்ஸ்ட்டு ஏவோட வேல்யூ போட்டுங்க. 3 1 -1 2. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. இதை மல்டிப்ளை பண்ணுறது ஈஸி. 5ஐ வச்சு நம்ம உள்ளே இருக்க நம்பர்ஸோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5 3s எவ்வளோ? 15. 5 1s 5. 5 1s 5 -5 மைனஸ் இருக்குல்ல. 5 2s 10.
ஸோ 5a வேல்யூவை நம்ம என்ன பண்ணிச்சு கண்டுபிடிச்சிச்சு. இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க ஈக்குவேஷனில் 7i2ன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு i2னா என்னன்னு தெரியும். i2 வேல்யூ பாருங்கள் 1001. இதுதான் என்னென்னா i2 வேல்யூ. ஆனால் அங்கே என்ன கேட்டிருக்காங்க 7i2 கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணோம், இந்த i2 கூட 7 நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். புரியுதுங்களா? i2 வேல்யூ 1001. இதுதான் என்னென்னா i2 வேல்யூ. இந்த i2 கூட நம்ம 7 மல்டிப்ளை பண்ணோம். அப்போ என்ன வரும் 7 1s are 7, 7 0s are 0, 7 0s are 0, 7 1s are 7. இதுதான் என்னென்னா 7i2 வேல்யூ. இப்போ பாருங்கள் ஈக்குவேஷனை நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. a² கண்டுபிடிச்சாச்சு, 5a கண்டுபிடிச்சாச்சு, 7i2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அந்த ஈக்குவேஷனுக்குள்ள கொடுத்துருக்கப்படி அதை அப்படியே எடுத்து நம்ம எழுதிக்கணும். ஓகேங்களா? ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு a² கேட்டுருக்காங்களா, அப்போது LHS = a²க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 8 5 -5 3 a² கண்டுபிடிச்சோமா, மைனஸ் 5aக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம் 15 5 -5 10. இதுதான் 5a கண்டுபிடிச்சது. ப்ளஸ் 7i2ன்னு கொடுத்துருக்கேன். 7i2க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 7007. ஓகேவா? இப்போது ஈக்குவல் டு 0ன்னு நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்கிறோம். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் 8 இருக்கா, 8 - 15 எவ்வளோ 8 - 15 + 7. அதை கால்குலேட் பண்ணி இங்கே நம்ம போடணும். போட்டால் நம்மளுக்கு எல்லாத்தோட ஆன்சரும் 0ன்னு வரணும். சரி பாருங்கள் 8 - 15 ஆன்சர் என்ன 7ஆ? அப்போ இங்கே 7 இருக்குமா, அதாவது -7. அப்போ இங்கே -7 இங்கே +7. அப்போ ஆன்சர் என்ன வரும் 0ன்னு வருமா? பாருங்கள். இல்லைன்னா இங்கே இப்படி கூட போட்டுக்கலாம். 8 + 7 எவ்வளோ 15. அப்போ 8 + 7 15. அப்போ 15 + 15 - 15 எவ்வளோ 0 போட்டாச்சா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 5 - 5 0. இங்கேயும் 0 இருக்குது. ஸோ 0 தான் வரும். -5 மைனஸ் இன்ட்டு மைனஸ் எவ்வளோங்க ப்ளஸ். ஸோ -5 + 5 அப்போ என்னது 0. இங்கேயும் 0 இருக்கும். அப்போ 0 தான் வரும். 3 - 10 எவ்வளோ 7. அதாவது -7. ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது. -7 இங்கே +7 கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வரும் 0 தான் வரும். ஓகேங்களா? அப்போது ஆன்சர் நம்மளுக்கு 0ன்னு கிடச்சிச்சா. therefore a² - 5a + 7i2 = 0 என நிரூபிக்கப்பட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.